இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்புகள் என்ற வணக்கம். சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலய தகவல் தொடர்பாடல் மற்றும் ஊடக பிரிவு செயின்ட் ஆண்டனிஸ் மீடியா சுன்னாகம் எமது ஆலய வரலாறுகளை ஆவணப்படுத்தும் முகமாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே எம்முடைய விசுவாச வாழ்வின் அடித்தளம் எப்பேற்பட்டது, நம்முடைய ஆன்மீகத்தின் ஆணிவர்கள் எவ்வளவிற்கு ஊன்றி இருக்கின்றது என்பதை அறிவதற்கும் அவற்றை வரலாறுகளாக நம்முடைய மற்ற சந்தேகங்களுக்கு எடுத்துச் செல்வதற்குமாக நாங்கள் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எமது ஆன்மீகம் வழிபாடுகளுடன் மட்டும் நம்முடைய விசுவாசம் வேரூன்றப்படவில்லை. மாறாக கல்வி, கலை, விளையாட்டு, சமூகம் மற்றும் சமூக கட்டமைப்பு போன்றவற்றால் நம்முடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவற்றை நம்முடைய முன்னோர்களின் வாய்மொழி மூலமான வரலாறுகள் மூலம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியோடு நாங்கள் இந்த நேர்காணலை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இவை ஆதாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்குடன் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். எனவே எமது முதலாவது நேர்காணலாக நாங்கள் சந்தித்து வந்திருப்பவர் சிறுவராயத்துக்கு நம்முடைய ஆலயத்துடன் நெருங்கிய உறவை கொண்டவர், நம்முடைய ஆலயத்தின் மீது பக்தி கொண்ட உரும்பிராய் மடியின் மைந்தன் அருட்தந்தை போல் நட்சத்திரம் அடிகளார். வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம். முதலாவதாக நீங்கள் இந்த சல்லாவித்தலை ஒழுங்கு செய்து என்னை முதல் தடவையாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய செயின்ட் ஆண்டனிஸ் மீடியா சுன்னாகம் அந்த நிறுவனத்தினுடைய பணிகளையும் பாராட்டி இறை ஆசிரை நான் வேண்டி நிற்கின்றேன். ஏற்கனவே நீங்கள் கூறியது போல இதொரு முக்கியமான வரலாற்று பதிவு. இன்றைய தலைமுறையினருக்கும் நம்முடைய சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் சில வரலாற்று உண்மைகளை கடத்துவது ஊடகங்களினுடைய பொறுப்பாகும். விசேடமாக இந்த ஆண்டு தொடர்பு சாதன உரையாடல் ஆண்டாக பிரகடனம் செய்யப்பட்டு பின்பற்றப்படுகின்ற வேளையில் உங்களுடைய பங்கை பற்றி, உங்களுடைய ஆன்மீக வாழ்வு பற்றி, உங்களுடைய தற்கால எதிர்கால திட்டங்கள் பற்றிய கருத்துரையாடல்களை வழங்குவதில் உங்களோடு இணைந்து கொள்ள நான் ஆவலாயிருக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் என்னை தெரியும். என்னுடைய பெயர் ஃபாதர் மரியாம்பிள்ளை போல் நட்சத்திரம். உரும்பிராய் மண்ணில் முதல் குருவாக நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து கேள்விகளை கேட்கின்ற பொழுது என்னால் இயன்றவரை நான் பதில்களை கூறி உங்களோடு தெளிவுபடுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தையர்களே, தங்களுடைய இறை அழைத்தல் சபை அதை பற்றி நாங்கள் முன்பு குறிப்பிடவில்லை. எனவே அந்த உங்களது இறை அழைத்தல் சபை எதுவென குறிப்பிட முடியுமா? நான் அமலமரி தியாகிகள் சபையை சார்ந்தவன், OMI. உங்களுடைய பங்கிலும் 4 அமலமரி தியாகிகளாகிய குருக்கள் வந்திருக்கின்றார்கள். பெருமைக்குரிய விஷயம். அந்த காலத்திலே உரும்பிராய் புனித மிக்கேல் பங்கின் பங்கு தந்தையாக இருந்த அருட்திரு
மரிய சேவியர் சபரிமுத்து அடிகள் 66ஆம் ஆண்டுகளிலே அங்கு வந்தார். அவருடைய பீட பணியாளராக நான் பலகாலம் இருந்தேன். அவர் என்னை மிகவும் தூர உணர்வோடு துணிச்சலோடு என்னை ஆயத்தம் செய்து 1970ஆம் ஆண்டு கொழும்புத்துறையிலே உள்ள புனித வளனார் சிறிய குறுமடத்தில் என்னை சேர்த்தார். அன்று தொடக்கம் இன்று வரை, அவர் இறக்கும் வரை என்னுடைய அழைத்தலிலும் என்னுடைய குருத்துவத்திலும் என்னுடைய குருத்துவ பணியிலும் அவர் என்னுடன் இரண்டர கலந்து என்னுடைய நன்மைத்தனங்களிலே எல்லாம் தானும் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் கொண்டு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர். அவருடைய இழப்பு எனக்கு மாத்திரமல்ல, பலருக்கு பெரிய இழப்பாக இருக்கின்றது. தந்தைகளே, உண்மையிலே நம்முடைய பங்கிலும் இதே போன்றுதான் பல பங்கு தந்தையர்கள் நம்முடைய குருக்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய முன்னினால் பங்கு தந்தையர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதேவேளை தந்தைகளே, உங்களுடைய கல்விக்குளம், உங்களுடைய அருட்பணி, உங்களுடைய திருப்பணியிலே உங்களுடைய கல்விக்குளம் எப்பேற்பட்டது? நான் ஆரம்பத்தில் எங்களுடைய பங்குக்கு முன்னால் இருக்கின்ற உரும்புராய் ரோவண்ணாக்கான தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி கற்றேன். அப்பொழுது அங்கே கல்வி பொதுத்தராதர சாதாரண வகுப்பு மட்டும் இருந்தது. அதன் பின்னர் நான் 70ஆம் ஆண்டு குறுமடத்திலே சேர்ந்து ஆங்கிலத்தை கற்றேன். என்னுடைய ஆங்கில இலக்கிய கற்றலுக்காக சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் கொஞ்ச நாள் கல்வி கற்றேன். அதன் பின்னர் கண்டி தேசிய குறுமட நுழைவு ஆங்கில பரீட்சையில் சித்தி அடைந்து 1974ஆம் ஆண்டு பெரிய குறுமடம் சென்று என்னுடைய தத்துவ இயலையும், அதன் பின்னர் பண்டார வலையிலே உள்ள எங்களுடைய நவசன்னியாச பயிற்சி 1 வருடங்களாக பூர்த்தி செய்தும், அதன் பிற்பாடு தொடர்ந்தும் கண்டி அம்பிட்டிய குறுமடத்திலே 4 வருடங்களாக இறையியலை கற்று தேர்ந்து தெளிந்து ரோமாபுரியினால் நடத்தப்படுகின்ற அந்த இறையியல் தத்துவமானி பட்டத்தையும் பெற்று 1980ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 29ஆம் தேதி காலம் சென்ற பெருமதிப்புக்குரிய ஆயர் தியோவு பிள்ளை ஆண்டுக அவர்களால் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். எங்களுடைய ஊரில் முதலாவதாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின் எங்களுடைய ஊரிலே கத்தோலிக்கம் வந்தது 1916ஆம் ஆண்டு. அப்பொழுது நான் 1980ஆம் ஆண்டு குருவாக வந்தால் எத்தனை வருடங்கள் என்று பார்த்து நீண்ட காலம். நான் புதிய குருவாக முதல் குருவாக வந்ததில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். சரி தந்தையர்களே, நீங்கள் அந்த சிறுபராயம் தொட்டு நம்முடைய ஆலயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் இளவயதில் நாடக கலைத்துறையில் நீங்கள் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்ததாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆலயத்துடைய முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு உங்கள் கலை பயணம் எப்படிப்பட்டது? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அந்த கல்வியை பற்றி பேசியதில் ஒன்றை நான் விட்டுட்டேன். அதன் பிற்பாடு குருத்துவ வாழ்க்கையின் இடையிலே நான் ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டேன். அங்கே ஒளிக்க இறையியல் துறையில் நான் கல்வி பெற்று மீண்டும்
இலங்கை வந்து யாழ் மாகாண மறை மாவட்ட புனித சவேரியார் குறுமடத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் விரிவியாளராக நான் செய்திருக்கின்றேன். அதே வேளையில் கொழும்புத்துறையிலே உள்ள புனித வளனார் சிறிய குறுமட அதிபராகவும் தொடர்ந்து டி மேசனட் அமலவரி தியாகிகள் உயர் குறுமட அதிபராகவும் பிற்பாடு மாகாண முதல்வராகவும் நான் பணியாற்றி எங்களுடைய மாகாணத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னால் இயன்ற பங்களிப்பை நான் காத்திரமான முறையிலே செய்திருக்கின்றேன். கலை என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்போ பிறந்திருப்பீங்களோ தெரியாது, ஃபாதர் மரிய சேவியர் அவர் வந்து எங்களுடைய பங்கிலே இருக்கின்ற பொழுது பல வகையான கலை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து அரங்கேற்றினார். பல வகையான கலை நிகழ்வுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது நாடகங்கள், நாட்டு கூத்து, திருப்பாடுகளின் காட்சி போன்ற பிரமாண்டமான கலை படைப்புகளை அவர் உருவாக்கி அங்கேயே நிறுவினார், ஏற்படுத்தி கொண்டார். அவர் ஏற்கனவே திருப்பாடுகளின் காட்சிகளை நாரந்தனை, மன்னார் போன்ற இடங்களிலே மேடையேற்றி இருந்தாலும் உரும்புராயிலே தான் முதல் முறையாக திருமறை கலாம் என்ற பெயர் அதற்கு சூட்டப்பட்டது. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய பங்கு தாய் பங்காக இருந்ததோடு சுண்ணாகம், மாசியப்பட்டி, குளமங்கால், மல்லாகம், ஏழாலை, சூறாவட்டை, புன்னாலக்கட்டுவன், நீர்வேலி, யூலனூர் போன்ற துணை பங்குகளும் எங்களுடைய பங்கின் கீழ்தான் இருந்து செயல்பட்டது. அவை இந்த திருமறை கலாமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது திருப்பாடுகளின் காட்சி காலத்திற்கு ஆண்டுக்கு ஆண்டு பெரிய பிரமாண்டமான மேடைகளிலே மேற்று வந்தது. அதில் உங்களுடைய சுண்ணாகம் புனித அந்தோனியார் ஆலய பங்கு இளைஞர்களோடு நானும் சேர்ந்து நடித்தேன். தைரியநாதன், அருளானந்தம், தேவதாசன், சில்வெஸ்டர் போன்றவர்களோடு நானும் நடித்தேன். நான் பெரும்பாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவராகிய அருளப்பர் ஜோவானினுடைய பாத்திரத்திலும் இன்னும் ஒரு தடவை போர் வீரராகவும் நடித்த ஞாபகம் இருக்கின்றது. அது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்று சொல்லியிருந்தீர்கள் தந்தைகளே. உண்மையிலே அது பல இடங்களில் நாங்கள் கேட்டு அறிய முடியாத வரலாறுகளாக இவை இருந்து வந்தது. பெரும்பாலும் வாய்வழி வந்த வரலாறுகளாக இருக்கின்றன. இதற்கான ஆதாரங்கள், புகைப்படங்கள் எதுவும் எமக்கு கிடைக்கப்படவில்லை. எனவே இவற்றை ஆதாரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எமக்கு இருந்தது. எனவேதான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நம்முடைய சுண்ணாகம் புனித அந்தோனியார் ஆலயத்துடன் நீங்கள் நெருங்கிய உறவு கொண்டிருந்தீர்கள். இவ்வாறு இப்பேற்பட்ட அந்த உறவு உங்களுக்கும் சுண்ணாகம் புனித அந்தோனியார் ஆலயத்துக்கும் இடையில் இருந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல உரும்புராய் பங்கு தாய் பங்காகவும் நான் குறிப்பிட்ட பங்குகள் துணை பங்குகளாகவும் இருந்த காலத்தில் அருட்தந்தை மரிய சேவியர் அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பல பணியாளர்கள், முந்தின நாள் ஆயர் ஆர் யோசப்பு, அவர் 4-5 வருடங்களாக எங்களுடைய பங்கு தந்தையாக இருந்தவர், ஜெயசேகரம் ஆக்கள். அப்போ இவர்கள் எல்லாம், குறிப்பாக ஃபாதர் சவரிமுத்து, நாங்கள் பீட பணியாளர்களாக இருக்கின்ற பொழுது எங்களை சுண்ணாகத்து பீட பணியாளர்களை எங்களுடைய பங்குக்கும் இடக்கிடையே அழைத்து வந்து வழிபாடுகளுக்கு எங்களை உதவும்படியும் செய்தார். அப்போவே எங்களுக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, சுண்ணாகத்திலே அந்த காலத்தில் மிக பிரமாண்டமான பெரியதொரு நற்கருணை பவனி ஆனி மாதத்திலே ஒவ்வொரு வருஷமும் நடக்கின்றது. இதை இன்னும் தரமாக செய்தவர் ஃபாதர் பெனட் கன்ஸ்டன்டைன். அவர்தான் எங்களுடைய
முதல் பங்கு தந்தையாக இருந்தவர் சௌரிமுத்துக்கு முதல். அப்போ அதெல்லாம் செய்யும் பொழுது நாங்களும் எல்லா பங்குகளும் சேர்ந்து பெருந்திரளாக பங்கெடுத்து இதண்டோம். அப்போ வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, கோயில் பெருநாட்களாக இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பாக எங்களுடைய பங்கிலே அந்த காலத்திலே ஹார்மோனியம் விளையாடுவதற்கு ஒருதரும் இல்லை. உடும்பிராய் பங்கை சுண்ணா பங்கை சேர்ந்த திருவாளர் அந்தோணி பிள்ளை அவர்கள் வந்து எங்களுக்கு பாட்டுகள் பழக்கி, மற்றது சக்ரிஸ்டனாக பொறுப்பாயிருந்த அம்ப்ரோஸ் என்பவரும் உடும்பிராய் புனித மிக்கேல் ஆலய திருநாள் காலங்களில் இங்கே வந்து உதவி செய்ததையும் நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். பல நிகழ்வுகளை நீங்கள் நினைவூட்டியிருந்தீர்கள். அந்த அக்காலத்திலே நற்கருணை பெருவிழா என்று சொல்லி நிகழ்வுகள் வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அது சம்பந்தமான அனுபவங்கள் பற்றி குறிப்பிட முடியுமா? ஆம், நான் ஏற்கனவே சொன்னது போல வழமையாக ஆலயங்களில் ஆனி மாதம் அல்லது திருநாள் காலங்களின் 8வது நாளில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒரு முக்கியமான விசேடமான குறிப்பு என்னவென்றால், அந்த காலத்தில் சுண்ணாக பங்கில் மட்டும்தான் இப்படியான பிரமாண்டமான நற்கருணை பவனி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் உடும்பிராய் பங்கு மக்கள் முழு பேரும் கால்நடையாகவும் வாகனங்களிலும் வண்டில்களிலும் சென்று பங்கெடுத்து போட்டு நாங்கள் திரும்ப நடந்து வருவோம். அது ஒரு அருட்சியான இது. அதுக்கு பிறகு அப்படியான செயல்பாடுகளை நான் இதுவரையில் கண்டது கிடையாது. அது ஒரு 5 மணித்தியாலத்துக்கிட்ட எடுக்கும். பிரமாண்டமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அத்தோடு வழிபாடுகள், பொதுவான வழிபாடுகள் இருந்தால் பெரிய வெள்ளிக்கிழமைகளில் சிலுவப்பாதை, மற்றது திருப்பாடுகளின் காட்சி, இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது ஃபாதர் சில வேளைகளில் இந்த ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக பகிர்வுகளை எங்களுக்கு செய்வார். இன்னும் விசேடமாக ஃபாதர் வந்து எங்களுடைய ஊரில் அதிகமிக்க அக்கறை உள்ளவராக இருந்தபடியினால் உடும்பிராய் பங்கிலே இருந்து சில ஆசிரியர்களை கூட அழைத்து வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு படிப்பித்தவர். உதாரணமாக அருப்ராசு மாஸ்டர் கணிதம் படிப்பித்தவர். நானும் என்னுடைய பாடசாலையிலே என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்குரிய யாக்கோப்பு மாஸ்டரின் கீழ் வரலாறு பாடத்தை கற்றேன். இன்னும் கலை நிகழ்வுகளின் பொழுது டாக்டர் எட்வர்ட், ஜார்ஜ், அருளப்பு போன்றவர்களுடைய, சில்வெஸ்டர் போன்றவர்களுடைய பெயர் எனக்கு இப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கின்றது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்று ஒரு ஆன்மீக புரட்சி ஏற்பட்டதென்றே சொல்லலாம். இப்போ அப்படி இருக்கின்றது தெரியாது, ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அந்த வழிபாடுகள் என்று சொன்ன போதுதான் எங்களுக்கு நினைவுகின்றது. உம்முடைய தற்போது சுண்ணாகம் அந்தோனியார் ஆலயத்திலே எமக்கு தெரிந்த காலத்திலிருந்து முதல் செவ்வாய் தினத்தன்று நற்கருணை வழிபாடு ஏற்பாடு செய்யப்படும். பல பேர் அந்த நற்கருணை வழிபாடுகளில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இதை விடவும் முன்பு, இதற்கு முன்பாக மிகவும் சிறப்பாக இடம்பெற்றதாக நாங்கள் வருகின்றோம். அது சம்பந்தமாக நம்முடைய வளமையான செவ்வாய் திருப்பலிகள், சிறப்பாக முதல் செவ்வாய் திருப்பலிகள் எவ்வாறு அமைந்திருந்தன? அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் சிறுவர்களாக அல்லது குருக்களாக வந்த ஆரம்ப காலங்களில் சுண்ணாகத்தில் செவ்வாய்க்கிழமைகளில், விசேடமாக முதல் செவ்வாய்க்கிழமைகளில் ஏராளமான மக்கள், கத்தோலிக்காக்கள் மட்டுமல்ல, அதிகமாக இந்து மக்கள் அங்கே திரண்டு வந்து அந்தோனியாருக்கு மெழுகுதிரி கொளுத்தி அவருடைய சுரூபத்தை தொட்டு மன்றாடி அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி அங்கே இடம்பெறுகின்ற வழிபாடுகளிலும் ஆராதனைகளிலும் பங்கு கொள்வது இயல்பு. உடும்பிராயில் இருந்தே முதல் செவ்வாய்க்கிழமைகளில் எங்களுடைய பங்கு மக்கள் அங்கே ஏராளமாக சென்று தங்களுடைய அந்த புனித அந்தோனியாருக்குரிய வழிபாடுகளை செய்து வந்ததை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். நானும் சென்றிருக்கிறேன். அதே போல் மானிப்பாயிலும் இருந்தது. சுண்ணாகத்தில் அது இப்போ நடக்கின்றது தெரியாது. இப்போ நடக்கும்.
ஆனால் அந்த காலத்தில் மிகவும் மிகவும் பெருந்தொகையான மக்கள் விசேடமாக முதல் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த பகல் தொடங்கி பின்னேரம் ஒரு 7:30 மட்டும் கோயில் பக்கம் எல்லாம் திரளான மக்களாக காட்சி அளித்தது அந்த காலத்தில் கூட இந்து மக்கள் தான். அப்படியான வரவுகள், அப்படியான கொண்டாட்டங்கள், வழிபாடுகள் இந்த காலத்திலே இருந்தால் நல்லது. அதை நாங்கள் சிறப்பாக ஒழுங்கு செய்து தொடரலாம். இதை தவிர 1974 ஆண்டு நாங்கள் நம்முடைய ஜூபிலி 125வது ஜூபிலி ஆண்டு நூலிலே நம்முடைய முன்னோர்கள் கூறியிருந்தார்கள். 1974 ஆண்டு காலப்பகுதிகளில் மருதமடையனையின் 50வது முடிசூட்டப்பட்ட 50வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட போது கடந்த வருடங்களில் 2025ஆம் ஆண்டு நம்முடைய பங்களிக்கு மன்னிக்க வேண்டும் 2024ஆம் ஆண்டு நம்முடைய பங்களிக்கு மருதமடை அன்னையின் திருச்சுரூபம் வந்ததை போல 1974ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் அன்னையினுடைய திருச்சுரூபத்தை யாழ் மறைமாவட்ட பங்களுக்கு கொண்டு வந்த நிலையில் நம்முடைய சுண்ணாம்பு அந்தோனியார் ஆலயத்திற்கும் மடு அன்னையின் சுரூபம் கொண்டு வரப்பட்டதாக நாங்கள் அறிந்திருந்தோம். அது சம்பந்தமான அனுபவங்கள். அது 1974ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே பெரிய குறுமடத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்தபடியினால் அதை பற்றிய நேரடி அனுபவம் எனக்கு இல்லை. ஆனால் நான் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய பங்கிலே கேள்விப்பட்டேன். அப்பொழுது முன்னாள் ஆயர் ஆர் யோசப் அவர்கள் பங்கு தந்தையாக இருந்தார்கள். பிரமாண்டமான முறையில் அன்னைக்கு வரவேற்பு செய்யப்பட்டு விசேடமாக சுண்ணாம்பு பங்கில் மிக திரளான மக்களுடன் அவருடைய சுருவத்தை வைத்து வழிபாடு நடத்தி மக்கள் எல்லோரும் ஏராளமாக இனங்கள், மொழிகள், சமயங்கள் கடந்து வந்து பங்கெடுத்து அந்த அன்னையினுடைய ஆசிரை பெற்று சென்றதாக நான் எண்ணுறேன். அதுக்கு பிறகு எங்களுடைய பங்குகளிலே படிப்படியாக அந்த அன்னையினுடைய பரிந்துரையினாலோ தேவ அழைத்தல்கள் படிப்படியாக பெருக தொடங்கின. ஆகவே அது மட்டுமல்ல, இப்போ அண்மையிலும் 2023ஆம் ஆண்டும் எங்களுடைய பங்குகளுக்கு அன்னை மரியாவினுடைய திருச்சுரூபம் கொண்டு வரப்பட்டது. ஏராளமான மக்கள் பல புதுமைகளை அனுபவித்தார்கள். பல விசேடமான ஆசிர்களை அவளுடைய பரிந்துரையினால் பெற்றார்கள். நானும் எங்களுடைய பங்குக்கு போயிருந்தேன். ஏராளமான மக்கள், எல்லா மக்களும் புடைசூழ வந்து அந்த அன்னையினுடைய அந்த வருகையை மிக ஆவலோடு கொண்டாடி அருட்சியாக அவளுடைய ஆசிரை பெற்றதை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். மடு எண்ணெய் என்ற போதுதான் நாங்கள் மடு பயணத்திற்கான திரு யாத்திரைகள் நடைபெறுகின்றது தற்பொழுது. அதுபோல அந்த காலத்திலும் மடுவிற்கான திரு யாத்திரைகள் இடம்பெற்றிருந்ததா? நிச்சயமாக. இப்போ எங்களுடைய ஊர்களிலே இருந்து அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், போக்குவரத்துக்கள் இருந்தாலும் இன்றைய நாட்களைப் போல வசதி படைத்தவர்களில் சில பேர் சாதாரண பஸ் வண்டிகளில், சில பேர் நடந்தும் போயிருக்கின்றார்கள் யாத்திரிகர்களாக. சில எங்களுடைய பங்கு தந்தையர்கள் பஸ் வண்டிகளை ஒழுங்கு செய்து எல்லா பங்குகளிலுமிருந்து ஆட்களை திரட்டி மடு திருத்தலத்துக்கு கொண்டு போன நிகழ்வுகளை நான் அறிவேன். அப்போ என்னென்றால், இந்த மாதாவினுடைய மடு மாதாவிலே ஒரு விசேட பக்தி எங்களுடைய பங்கு மக்களுக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே இருக்கின்றது. விசேடமாக நம்முடைய மறை மாவட்டங்களில் அன்னை மரியாவுக்கு ஒரு விசேட மதிப்புண்டு, ஒரு இடம் உண்டு. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். பல இடங்களிலே மாதாவினுடைய திருத்தலங்கள் அமைக்கப்பட்டிருப்பது. எனவே இந்த பாத யாத்திரை அல்லது யாத்திரை என்பது புதிய நிகழ்வு அல்ல. இது காலத்திற்கு காலம் முன்னரே இருந்து எங்களுடைய பங்கு மக்கள் பலர் ஒன்றாக பஸ் வண்டி ஒழுங்கு செய்து சிவமாலை ஓதிக்கொண்டு மாதாவினுடைய பாடல்களை பாடி திருப்பதிக்கு சென்று அங்கே 2 நாள் தங்கி பெருநாள் கொண்டாடி அன்னையினுடைய ஆசிரியர் பெற்று திரும்பியதை நான் பார்த்திருக்கின்றேன், கேட்டும் இருக்கின்றேன்.
ஏற்பட்டது. ஆன்மீகம் பல செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்ட அந்த காலப்பகுதி எமது யுத்த காலப்பகுதி மிகுந்த ஒரு கொடுமையான காலமாக நமக்கு அமைந்திருந்தது. அதன்படி 1980-90 காலப்பகுதிகளில், அதாவது உள்நாட்டு போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்திய இராணுவம் நம்முடைய பகுதிகளுக்குள் வந்த அந்த காலப்பகுதிகளில் மக்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டிருந்தார்கள். எனவே அவ்வாறான காலப்பகுதிகளில் நம்முடைய ஆலயத்திலே இளையோர் மன்றங்கள் இருந்தன. அவர்கள் அந்த யுத்தங்களிலே காயப்பட்ட பொதுமக்கள் அவர்களை நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து சிகிச்சைகள் அளித்ததாகவும் அவர்களுக்கு உதவிகள் செய்ததாகவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவை சம்பந்தமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவை ஆதாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற வாஞ்சியுடன் இந்த கேள்விகளை கேட்கின்றோம். அது சம்பந்தமான அனுபவங்கள் அக்காலத்திலே நம்முடைய ஆலய திருவை சரி, பங்கு திருவையும் சரி, எவ்வாறான நிலைமைகளில் அந்த யுத்த நிலைமைகளை கையாண்டுள்ளது? அது நல்ல ஒரு கேள்வி. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் நான் நினைக்கின்றேன், அந்த காலத்திலே நம்முடைய பங்கு தந்தையாக இருந்தவர் திரு பேட்ரிக் ஞான பிரகாசம் அந்த சிறப்பாக யுத்த காலங்களில் சுண்ணாகம் புனித அந்தோனியார் ஆலய வளவில் இளைஞர்கள் மிகவும் 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 அர்ப்பண உணர்வோடு காயப்பட்டவர்களை அங்கே கொண்டு வந்து அவர்கள் பல வைத்தியர்களுடைய துணையோடு அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இப்போ உரும்புராய் அந்த பகுதிகளிலிருந்து அங்கே போக முடியாத நிலை, மற்றது உரும்புராயும் இராணுவ கடுபடிகளுக்குள் சிக்குண்டு மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு இடங்களுக்கு போன ஒரு காலம் ஆனபடியினால் இங்கே அவர்கள் அந்தோனியாருடைய ஆலயத்தில் இளைஞர்களுடைய அந்த மருத்துவ முகாம் மிகவும் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டியது. அவர்கள் பல பேரை காப்பாற்றியதாக நான் அறிந்தேன். குற்றியூராக கிடந்தவர்கள், சரியாக காயப்பட்டிருந்தவர்களை கொண்டு வந்து அங்கே வைத்தியர்கள் நிறைய பேர் இருந்தபடியினால் ஆங்கில மருத்துவமும் எங்களுடைய சுதேச மருத்துவர்களும் இருந்தபடியினால் பல வகையான உதவிகளை செய்து முதலுதவி சிகிச்சைகளையும் அளித்து பல பேரை அவர்கள் குணப்படுத்தி மீண்டுமாக அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று நான் அறிகின்றேன். அது உண்மை. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகும் பல வகையான கெடுபிடிகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்போ பிறந்திருப்பீங்களோ தெரியாது. இந்த இந்திய இராணுவ காலத்தில் எங்களுடைய பங்கு மக்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து அப்படி யூலனூர் அப்படியான இடங்களில் இருந்து பெரிய அவஸ்தைப்பட்டு கவலைப்பட்டு செல்லடிகள் ஏராளமான இறப்புக்கள் அப்படியான சூழ்நிலைகளுக்குள்ளே வாழ்ந்தபடியினால் எல்லோரும் சிதறப்பட்டு எல்லோரும் ஒரே வகையான அந்த பயங்கரமான அனுபவத்துக்குள் சிக்குண்டபடியினால் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய விருப்பம் இருந்தும் அங்கே சென்று பணியாற்ற முடியாத சூழ்நிலைகள். இந்த இந்தியன் ஆர்மி இங்கே வந்தது முன்பு இருந்த நிலையை விட படுமோசமான இழப்புகளையும் பயங்கரத்தையும் எங்களுடைய மக்கள் சந்தித்தார்கள். எங்களுடைய பங்கு தந்தையர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர்களும் சில பேர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டார்கள், ஏளனப்படுத்தப்பட்டார்கள். சில பேரை முழந்தாளிலே கூட இருக்க சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அடிபணியவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆகவே விசேடமாக சுண்ணாகத்து இளைஞர்கள் யுவதிகள் தங்களால் இயன்ற அளவு இப்படியான மருத்துவ முகாம்களை நடத்தி உதவி செய்தார்கள். இந்த யுத்தகால நிலைமை என்று சொன்னபோதுதான் ஒன்று நினைவுக்கு வருகிறது. 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்வு என்பது ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தியது. நாங்கள் இடப்பெயர்வு முடிந்து வந்தபோது நாங்கள் அப்பொழுது சிறுவராயமாக தங்கியிருந்தோம். ஆனால் நம்முடைய ஆலயத்திலே இருந்த அந்த சிலுவை மரம் கொத்தப்பட்டு அது அழிக்கப்பட்டிருந்தது, அது அழிவடைந்திருந்தது. அதன் பிறகு நம்முடைய ஆலயத்தில் புதிதாக அந்த சிலுவை மரம் செய்து நாங்கள் அந்த முடக்கு பாஸ் என்ற அந்த நிகழ்வை நாங்கள் காலத்திலே பெரிய வழி என்று நிகழ்த்துகின்றோம். அந்த
இதற்கு முன்னம் 1995களுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் அந்த முடக்கு பாஸ் நிகழ்வுகளுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அது சம்பந்தமான அனுபவம் இருக்கின்றதா? இல்லை, அது நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் எனக்கு நேரடியான அனுபவங்கள் இல்லை. ஆனால் இப்படியான இதுகள் வைத்ததாக நான் அறிகின்றேன். ஏனென்றால் உண்மையை சொல்லப்போனால் அந்த கால பகுதியில் 93 இருந்து 97 மட்டும் நான் ரோமாபுரியில் உயர்கல்வியை கற்றுக்கொண்டிருந்தபடியினால் இந்த இடப்பெயர்வு காலத்தில் நான் பொதுவாக இங்கே இல்லை. ஆனால் எங்களுடைய மக்கள் பட்ட அவஸ்தை, இடம்பெயர்ந்து அவர்கள் இங்கே பழை போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று நாதியற்றவர்களாக அலைஞ்சு திரிஞ்சு பிறகு இங்கே வந்து எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வந்து சேர்ந்தார்கள் என்று நான் அறிகின்றேன். ஆனபடியினால் இந்த யுத்தம், இந்த இடப்பெயர்வுகள் சில கட்டங்களில் மக்களுடைய சமூக வாழ்வை அழித்து கொண்டாலும் பெரும்பாலும் இந்த கடவுள் பக்தியையும் ஆன்மீக தாக்கத்தையும் அது பல பேருடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று தான் நான் சொல்கிறேன். எத்தனையோ மக்கள் இப்போ எங்களுடைய ஊரில் இருந்து பல பேர் இறந்தார்கள், கொல்லப்பட்டார்கள், பல தீய சக்திகளால் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பார்கள். ஆனால் இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த செபிக்கின்ற தன்மையை, திருப்பலிகளிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆசையை, ஆண்டவரிலே கூட நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற அந்த உந்துதலை, இப்படியான நோவுகளும் இழப்புகளும் எங்களுடைய மக்களை தூண்டி மீண்டுமாக அவர்கள் மீண்டெழுவதற்கு முந்தைய காலத்தை விட மீண்டும் உறுதியான பலத்தோடு பாருங்கள். உங்களுடைய பங்கு சுண்ணா பங்கு பாருங்கள், ஆலயம் கட்டப்பட்டது, எல்லாரும் பெருசாக முன்னேறி எங்கெங்கெல்லாம் நல்லாக படித்து உயர்ந்த நிலைகளிலே இருந்து ஒரு வலுவான கிறிஸ்தவ சமூகமாக இயங்குவதில் நான் பெருமைப்படுகின்றேன். தேவழைத்தல்களும் அங்கே வந்திருக்கின்றன. அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், தந்தையர்கள் பலர் அங்கே உருவாகி இருக்கின்றார்கள் இல்லையா? எமது ஆலயத்தில் காலங்களை ஒட்டி எமது ஆலயத்தில் வேறு இளையோர் மன்றத்தை தவிர வேறு வேறு பக்தி சபைகளும் இருந்திருந்தன. அந்த அவை பற்றி எம்முடைய ஆலயங்களில் இருந்த வெவ்வேறு பக்தி சபைகள் பற்றி அறிந்ததுண்டா? தற்போதைய நிலை எனக்கு தெரியாது. முந்தி நான் சிறு பையனாக இருக்கிற பொழுது ஒரு 13, 14, 15 வயதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே சூசியப்பர் நல்மரண சபை அங்கே இருந்தது, சுனாத்தில் மரியாஞ்சேனை இருந்தது, அந்தோனியார் இளைஞர் மன்றம் இருந்தது, பாடர் குழாம் இருந்தது, மாதா கூட்டம் இருந்தது, வின்சென்டி போல் சபை இருந்தது. அப்போ இவர்கள் எல்லோரும் சமூகத்திலே நலிந்தவர்களுக்கு ஆக செவிப்பதும், வீடு வீடாக சென்று ஏதாவது சேர்த்து இப்படியான உதவிகளை அவர்களுக்கு பொருளாகவோ ஒரு விதத்திலோ உதவி செய்து ஒரு கிறிஸ்தவ திருக்கூட்டமாக அவர்கள் வளர்ந்தார்கள். இப்படியான குழுக்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்றதோ எனக்கு தெரியாது. ஆனால் முன்பு இருந்து அவர்கள் மிக வலுவாக செயல்பட்டதை நான் அறிவேன். நம்முடைய பங்களிப்பு வந்த பின்னர் யுத்தகாலத்துக்கு பிறகு வந்த பங்கு தந்தையர்கள் உண்மையிலே போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பழைய வரலாறுகளை பார்த்து அதன்படி நம்முடைய முன்னோர்களின் ஆலோசனைகளை கேட்டு அந்த வரலாறுகளை தெரிந்து மீளவும் அந்த சபைகளை குறிப்பிட்டு அநேகமாக முன்பிருந்த சபைகள் தற்பொழுதும் இயங்குகின்றன என்று நான் நினைக்கின்றேன். அவை தவிர புனித சூசியப்பர் மரண சபை, அது அந்த பெயர் நான் இப்பொழுதுதான் புதிதாக கேட்கிறேன். புனித சூசியப்பர் தந்தையார் மன்றம் என்ற மன்றம் தற்பொழுது இயங்கி வருகின்றது. சூசியப்பர் மரண சபை அது எவ்வாறான சபை? அது என்னென்று சொன்னால், நல் மரணத்தின் தந்தை சூசியப்பர் என்று தெரியாவை அவரை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நல் மரணத்தின் உடைய தந்தை சூசியப்பர். அப்போ புனித வளனார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்போ அவரிடம் நாங்கள் இந்த நல் மரணத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மண்டாடுறது. இப்போ
நோயாளர்களுக்காக செபிக்கின்ற பொழுது சரியா புனித சூசியப்பரே இவர்களுக்காக மன்றாடியர்களும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே நீங்கள் பாருங்கள், சில பேருடைய வீடுகளிலே இந்த நல் மரணத்துக்குரிய செபம் சூசியப்பரை நோக்கியதாக இருக்கின்றது. அப்போ நல் மரணத்தினுடைய பாதுகாவலர் என்று சொல்லலாமோ தெரியாது. ஆனால் நல் மரணத்தினுடைய தந்தை புனித சூசியப்பர் என்று சொல்லி திருச்சபையாலே பாரம்பரியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இது. ஏனென்றால் அவருடைய மரணமும் ஒரு நல்ல தூய்மையான முறையாக நடந்தது. அதை பற்றிய வரலாறு விவிலிய ரீதியாக இல்லாது விட்டாலும் அவர் ஒரு தூய்மையான கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு பொறுப்புள்ள நீதிமானாக, துன்பங்களை தாங்குகின்றவர்களுடைய பாதுகாவலராக, நல் மரணத்தினுடைய புனிதராக அவர் எண்ணப்பட்டு வணங்கப்படுகின்றார். உங்களுக்கு பல இடங்களில் பணி செய்த அந்த அனுபவம் இருக்கும். இந்த சூசியப்பர் நல் மரண சபை என்பது அந்த கத்தோலிக்க சபை பரவலான ஒரு சபையா அல்லது சுண்ணாம் ஆலயத்தில் இயங்கிய சபையா? இல்லை, அது திருச்சபையிலுடைய பரவலாக எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட இருந்து இவர்களுடைய முதன்மை பணி நல்ல மரணத்துக்காக செபிப்பது. எங்களுடைய சொந்த மரணங்களுக்காக இருக்கலாம், மற்றவர்களுடைய சொந்த மரணங்களுக்காக இருக்கலாம். இவர்கள் நல்ல முறையிலே இந்த இறைவனுடைய மரணம் என்ற அழைத்தலை நல்ல முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி புனித சூசியப்பரிடம் பரிந்து பேசுகின்ற அந்த திரு அவையினுடைய வழிபாட்டு முறை உலகளாவிய ரீதியிலே தொடர்ந்து இருக்கின்றது. உண்மையிலே இந்த நிகழ்வு இந்த வார்த்தைகள் நம்முடைய வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று பொக்கிஷங்களாக காணப்படுகிறது. இவை தவிர நம்முடைய ஆலயத்திலே மிகவும் பெருமதி வாய்ந்த பொருளாக, நமது ஆலயத்தில் மிகவும் பெருமதி வாய்ந்த பொருளாக, புனித பண்டமாக புனித அந்தோனியாரின் திருப்பண்டம், திருநா, அழியாத திருநா, அந்த திருப்பண்டமாக பேணப்பட்டு வந்தது. அதன் பிறகு அது யுத்த காலத்தின் பிறகு அவை தொலைந்த ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த முன்பு, அதாவது அதற்கு முன்னர் இந்த திருப்பண்டம் அங்கிருந்த அனுபவங்கள் இருக்கின்றது. அதன் வழிபாடு ஏற்பட்டதாக இருந்தது. அதை பற்றி கூற முடியுமா? இப்போ நான் உண்மையைத்தானே சொல்லணும். நான் இதை பற்றி கேள்விப்பட்டு இருக்கின்றேன். சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய அறியாத பருவத்திலேயோ தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருந்தது என்றும். ஆனால் இடைக்காலத்திலே சிடமாக யுத்த காலங்களிலோ என்னவோ தெரியாது, அது அங்கே இருந்து அகற்றப்பட்டது என்றும் அது எப்படி என்றும் ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு நிகழ்வாகத்தான் கதைக்கப்படுகின்ற. உங்களுடைய முதியோர் கொஞ்சம் ஏற்கனவே வரலாறுகளை தெரிஞ்சவர்கள் வழியில் நான் இதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அங்கே இருந்தது என்று சொல்லியும் இடைப்பட்ட காலத்தில் அது எப்படி அங்கே இருந்து இல்லாமல் போனது. சில வேளைகளில் யுத்தம் காரணமாக இந்த சிலுவை உடைக்கப்பட்டது போல அப்படியான சூழ்நிலைகளில் அதுவும் அளிக்கப்பட்டிருந்ததோ, அல்லாட்டி பாதுகாப்புக்காக வேறு இடங்களுக்கு அது கொண்டு செல்லப்பட்டதோ அதை உறுதியாக எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இது உண்மை. அங்கே புனித அந்தோனியாருடைய திருப்பண்டம் இருந்ததாக நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதுபோல புனித நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த திருச்சிலுவையின் சிறிய துண்டு பகுதி நம்முடைய ஆலயத்திலே உள்ள சிம்மாசனத்தின் அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் தற்பொழுதும் அது பொறிக்கப்பட்ட அந்த பதிக்கப்பட்ட மாவில் தற்பொழுதும் காணப்படுகின்றது. அதில் சிலுவையின் துண்டு, சிறிய சிலுவையின் துண்டு ஒன்று அதில் பத்திரப்படுத்தப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். அது சம்பந்தமாக ஏதாவது அறிந்துள்ளார்? இவைகள் எல்லாம் தம்பி நல்ல கேள்விகள். ஆனால் இந்த வரலாற்றின் அடிப்படையாக கொண்டு உண்மையான விஷயத்தை என்னால் கூற முடியாது. இது பல வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது. ஆனால் இந்த அந்தோனியாருடைய திருப்பண்டத்தை போல இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்போவும் உங்களுடைய ஆலயத்தில் அந்த அந்த சிலுவையினுடைய ஒரு சின்ன பகுதி அங்கே செருக்கப்பட்டிருப்பதாக நான் அறிகின்றேன். சில வேளைகளில்
பாரம்பரியமாக வாய்மொழியாக கடத்தப்படுகின்ற வரலாற்று நிகழ்வுகளும் உண்மைதான். அப்படியான கதைகளோ பொய்யான ஊகங்களோ ஒன்றும் வராது. நெருப்பில்லாமல் புகைக்காது இல்லையா? அது மாதிரி இப்படியான அது வாய்மொழியாக கடத்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற நிகழ்வுகள் படிப்படியாக அது ஒரு உண்மை நிலைக்கு, விசேடமாக நம்பிக்கையின் ஒளியில் அது உண்மை நிலைக்கு எங்களை அழைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய அந்த பீடத்திலே இப்பொழுதும் அந்த பகுதி இருக்கின்றதுன்றதுதான் என்னுடைய சொந்த நம்பிக்கை. நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். தந்தையர்களே, அந்த திருச்சிலுவையில் ஒரு சிறு பாகம் இருந்தது என்று அந்த கேள்வியுடன் இவ்வாறு திருச்சிலுவையின் பாகங்கள் வேறு இடங்களில் ஆலயங்களில் வைக்கப்பட்டதாக அல்லது திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தற்போது பேணப்படுவதாக அறிய கிடைக்கிறதா? அது இதெல்லாம் வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். என்னுடைய அறிவை பொறுத்த மட்டில் நான் அப்படியான விஷயங்களை கேள்விப்படையிலே, ஆனால் இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். கேள்விப்படாது விட்டாலும் வெளிநாடுகளில் சில வேளையில் அந்த கீழதேச நாடுகள் எங்கட புனித பூமி நாசரேத்து, பெத்லஹேம் அப்படியான ஊர்களில் சில வேளைகளில் சில ஷ்ரைன் சில புனித யாத்திரை ஸ்தலங்களில் அப்படியான நிகழ்வுகள் இருக்கலாம். ஆனால் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அது மக்களுடைய விசுவாசத்தையும் பொறுத்திருக்கு இல்லையா? அந்த தொடர்ந்து நம்முடைய ஆரம்ப காலங்களிலே கோடி அற்புதர் புனித அந்தோனியார் என்றாலே அற்புதங்களுக்கு பெயர் போனவர், கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்றார். அதுபோல நம்முடைய சுண்ணாகம் புனித அந்தோனியார் ஆலயத்திலும் பல அற்புதங்களை நம்முடைய புனிதர் நிகழ்ச்சி இருக்கின்றதாக அறிகின்றோம். நம்முடைய புனிதரின் திருச்சொருபம் கூட ஆரம்ப காலத்தில் காணிக்கை மாத ஆலயமாக இருந்த 1836களில் பகுதிகளில் காணிக்கை மாதா ஆலயமாக இருந்த நம்முடைய ஆலயம் சில சமய விரோதிகளால் அது எரிக்கப்பட்டதாகவும், பிறகு அங்கு இருந்த அந்த புனிதரின் சுரூபம் மரத்திலான சந்தன மரம் என்று கூறப்படுகின்றது. மரத்திலான அந்த அந்தோனியார் சுரூபம் அந்த தீயிலே எரியாமல், அந்த கூடும் அந்த அந்தோனியார் சுரூபமும் எரியாமல் இருந்ததனால் பிறகு பிற்பட்ட காலங்களில் புனித அந்தோனியார் ஆலயமாக மாற்றப்பட்டதாக. இவ்வாறு அதை தொடர்ந்து பல புதுமைகள் அந்தோனியார் வாயிலாக நம்முடைய மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அதை அனுபவித்திருக்கின்றார்கள். அவ்வாறான அனுபவங்கள் அவருடைய இந்த இது சம்பந்தமான அற்புதங்களை நேரில் கண்டது அல்லது அதன் சாட்சியங்களை சந்தித்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கின்றன? எனக்கு நிறைய இருக்குது. இப்போ சுண்ணாகத்தில் மட்டுமல்ல, பல அந்தோனியாருடைய திருத்தலங்களுக்கு நான் போயிருக்கின்றேன். அங்கே இத்தாலியிலே இருக்கின்ற பாதுவா நகர் புனித அந்தோனியார் திருப்பதிக்கு பல தடவைகளில் சென்றிருக்கின்றேன். பல புதுமைகள் நடந்திருந்ததை நானும் கேட்டிருக்கின்றேன். சில புதுமைகளை நான் கண்டிருக்கின்றேன். இப்போ எங்களுடைய உரும்புராயாக்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது நான் சொன்னேன் முன்பு, செவ்வாய்க்கிழமைகளில் அங்கே போய் தங்களுடைய நோய்கள் குணமாகும்படியும் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நிறைவு செய்யப்படவும் அவர்களெல்லாம் வேண்டி அவர்களுடைய கனவுகள், தேவைகள், அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதை நான் நேரடியாக பார்த்துருக்கின்றேன். அவர்கள் எனக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ அந்தோனியாருக்கு என்ன பேர்? கோடி அற்புதர். காணாமல் போனவற்றை கண்டடைய செய்கின்ற புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆகவே அவருடைய அற்புதங்கள் வழியாகத்தான் அவருக்கு அந்த அடைமொழி பெயர் வந்தது. பல பேர் குணமடைஞ்சிருக்கின்றார்கள். அந்தோனியார் மட்டுமல்ல இல்லையா, ஏனைய புனிதர்களிடமும் நம்பிக்கையோடு யார் யாரெல்லாம் செவிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் குணமடைந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்தோனியார் திருவையில் மிகவும் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு புதுமைகளை செய்கின்ற ஒரு புனிதராக உயர்ந்து நிற்பது கண்கூடு. பல கோடிக்கணக்கான மக்களும் அதை அனுபவிச்சிருக்கின்றார்கள்.
கொண்டிருக்கின்ற உறவு கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அந்த முறையிலே நாங்கள் காலத்தின் போக்கில் சிலவற்றை நாங்கள் மறந்திருக்கக்கூடும். சில தடயங்கள் தற்பொழுது நம்முடைய காதுகளுக்கு எட்டாமலே போயிருக்கலாம். இவ்வாறான சம்பவங்கள் நாங்கள் தற்பொழுது பேசப்பட்ட விடயங்களை விட வேறு வகையான ஏதாவது ஒரு வரலாறுகள், மறைந்து போன வரலாறுகள் நம்முடைய ஆலயத்தை சார்ந்து இருக்கின்றதா? இப்போ உங்களுடைய ஆலயம் சார்ந்தது மட்டுமல்ல, இந்த முந்தின காலங்களில் துணை பங்குகள் என்று சொல்லுகின்ற பொழுது தனித்தனியாக அவை இயங்கவில்லை. முன்பு துணை பங்குகள் எல்லாம் தாய் பங்கோடு இணைந்ததாக, அவர்களுடைய நிர்வாகம் ஒவ்வொருவராக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஆன்மீக முயற்சிகள் இப்போ அது அருகி கொண்டு போகிறது. இப்போ உதாரணமாக அந்தோனியார் கோவிலில் ஒரு குணப்படுத்துதல் வழிபாடு என்று சொன்னால், இந்தியாவிலிருந்தோ அல்லது இங்கே இருந்து யாரும் வந்து ஒரு நடத்தினால் முழு பங்கும் அங்கே போகும். சரியா? அது மாதிரி எங்களோட உரும்புராயில் ஏதாவது சொன்னால் முழு பங்கும். ஆனால் எனக்கு சந்தோஷம், இப்போ அந்த பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவப்பாதை, நக்கருணை சுற்றுப்பிரகாரம் எல்லாம் இப்போ பங்குகள் பிரிச்சாச்சு. உரும்புராய், புன்னாலக்கட்டு, வஞ்சூலனூர், நீர்வேலி இவைகளெல்லாம் சேர்ந்து தான் பெரிய பாரிய சுற்றுப்பிரகாரமெல்லாம் செய்யணும். அப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லக்கூடிய என்னென்று சொன்னால், எங்களுடைய பங்குகள் தனித்தனியாக சிறப்பாக செயல்படுகின்றன. ஆனால் அவைகள் எங்களுடைய சமூக உறவுகளை ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலிருந்து எங்களை பிளவுபட செய்யக்கூடாது. அப்போ எங்களுடைய மக்கள் மத்தியில் அது எங்கே யார் எந்த பங்காக இருந்தாலும் அயல் பங்குகளோடு அன்பித்திருக்கிற நிலைகளில் நாங்கள் சில முக்கியமான, இப்போ இந்த கோட்ட ரீதியாக சில எல்லாம் பிரிவற்றிருக்கல, அது ஒரு நல்ல விஷயம். கோட்ட ரீதியாக பங்கெடுப்பதும் வழிபாடுகளை முன்னகர்த்துவதும், திருநாள் இப்போ ஷ்ரைன் பொதுவாக இந்த பண்டத்திருப்பு ஷ்ரைன் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் எல்லா இடத்து ஆக்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து செய்கின்றார்கள். அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்து மக்களினுடைய பங்களிப்பையும் அவர்கள் சேர்ந்து இயங்குவதை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்போ ஆன்மீகம் இப்போ பாருங்கள், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த செல்ஃபோன், பல வகையான பராக்குகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியெல்லாம் வந்து இந்த மனிதர்களுடைய சிந்தனையையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்களுடைய உறவு முறைகளையும் பல்வேறு தாக்கங்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற நிலைகளில் நாங்கள் மனிதர்கள் இல்லையா? நாங்கள் மனிதர்கள், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள், தெய்வீகத்தை உள்ளடக்கியவர்கள். ஆகவே எங்களுடைய மனிதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, மனச்சான்றுகள் சார்ந்த உறவு நிலைகளில் இருந்து நாங்கள் எங்களை விலக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று, ஒரே திருமுழுக்கு, ஒரே நம்பிக்கை, ஒரே ஆண்டவர். ஆகவே அந்த முந்தின காலங்களைப் போல நீங்கள் பாருங்கள், குடும்பங்களை எடுத்தாலும் சரி, சகோதரர்களுடைய உறவுகளை பார்த்தாலும் சரி, முன்பு காலத்தில் இருந்த அந்த நெருக்கம், அவர்களை பற்றிய அக்கறை இப்பொழுது இல்லை. முந்தின காலங்கள் நாங்கள் இருக்கிற காலங்களில் பக்கங்களில் சகோதரங்கள் இருந்தால் நாங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்களா, அவர்கள் போய் பாருங்கடா ஏதாவது சாப்பிட்டார்களா இல்லையா, என்ன செய்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் சொந்த சகோதரங்களே, ஏனென்றால் அவர்களை குறை கூறுவதென்று இல்லை, அப்படியான ஒரு காலத்தின் சிக்கலுக்குள் நாங்கள் எல்லோரும் இதண்டு ஒரு பயங்கரம் என்னென்று சொன்னால், எங்களுடைய மனித ஆன்மீக கிறிஸ்தவ பண்புகளை தொலைத்து விடாமல் மீண்டுமாக நாங்கள் அவற்றை நிலைநிறுத்த பாடுபட்டு உழைக்க வேண்டும். இது ஒரு சவால், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி சிலுவையை சுமந்து தான் ஆக வேண்டும். மிகவும் பொன்னான நேரங்களை நாங்கள் இந்த இடத்திலே சந்தித்திருந்தோம். இந்த இடத்திலே நம்முடைய வரலாறுகளை பகிர்ந்து கொண்ட நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை அவர்கள் கோள் நட்சத்திரம் அடிகளாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பங்கு மக்களுக்காகவும் நம்முடைய புலம்பெயர் மக்களுக்காகவும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் வேண்டுதல்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி கேட்டு இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றோம். நன்றி. அத்தோடு நானும் உங்களை பாராட்டுகின்றேன். இளைஞர்களாகிய நீங்கள் எடுக்கின்ற இந்த புதிய முயற்சி நிறைவாக வெற்றி அளிக்கும் நிச்சயமாக.
இன்னும் விசேடமாக உங்களுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பங்கு தந்தை இருக்கின்றார். பல வகையான முன்னெடுப்புகளை அவர் செய்து வருகின்றார். அவரோடு சேர்ந்து நீங்கள் எல்லோரும் இயங்கி ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற ஆன்மீக எழுச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஊடகமாக இந்த மீடியா, சென்ட் ஆண்டனிஸ் மீடியா சுன்னாகம் என்ற இந்த ஊடகத்தை மேலும் மேலும் நீங்கள் வளர்க்க இறைவனுடைய ஆசிரை வேண்டி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.